தினகரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை என்றும் தென் மாவட்டங்களின் பலம் தனக்கே உள்ளது என்றும் கருதும் சசிகலா இதனை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக பார்க்கிறாராம். குறிப்பாக அமமுகவின் கூட்டணியின் முடிவால் அதிருப்தியில் இருக்கும் தென் மாவட்ட சமூகத்தினரை தன் பக்கம் இழுப்பதன் மூலம் அதிமுக மற்றும் அமமுகவின் வாக்கு வங்கியை சரிக்கும் வியூகத்தை சசிகலா வகுத்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி, அதாவது ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் சென்னை நினைவிடத்தில் வைத்து அம்மா அதிமுக என்ற புதிய கட்சியை அவர் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தனி பயணத்தின் இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம், விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் சசிகலா கூட்டணி அமைக்க விரும்புவதுதான். திரைமறைவில் இதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடப்பதாகவும், இதில் அதிமுகவில் இருந்து விலகிய அல்லது தாவேகாவில் தொடர்பில் உள்ள சில முக்கிய புள்ளிகள் தூதுவர்களாக செயல்படுவதாகவும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. தொடக்கத்தில் சசிகலாவை தன் கட்சியில் சேர்க்க விஜய் தயக்கம் காட்டிய போதிலும் தென் மாவட்ட வாக்கு வங்கியை கணக்கில் கொண்டு அவர் சம்மதிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஏற்கனவே